முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மேட்ச்சை தான் சார் ரசிகர் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. இப்போ வந்து இது ஒரு இந்தியாக்குள்ளேயே நடக்கிற ஒரு மேட்ச். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு டீம் வச்சு அதில் நடக்குது. அந்த மேட்சை விட இதில் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, இப்போ இளைஞர்களுக்கு எந்த விதமான அரசியலும் இல்லை, எந்த விதமான அரசியலும் இல்லை, எந்த விதமான பொழுதுபோக்கும் இல்லை. அடுத்த கட்ட இது அவர்களுக்கு இந்த கிரிக்கெட் தான். அப்போ கிரிக்கெட்டுக்கு ஒரு டிக்கெட் 10,000 ரூபாய்க்கு விற்கப்படும். ஒரு மனிதன் மாத சம்பளமே 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குற பல பேர் இருக்கான். ஆமாம், டெய்லி 350 ரூபா சம்பளம், 10,000 ரூபா சம்பளம். ஆனால் இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 10,000 ரூபான்னு பலாயிரம் பேர் ஸ்டேடியத்தை சுற்றி உட்காந்துருக்கான். பிளாக்கில் விற்கிது. அப்போது கார்ப்பரேட்டுகள் நீங்கள் ஒரு விஷயத்தை மக்களுடைய மண்டைக்குள் செலுத்தி விடுகிறார். அவன் அதில் அடிமையாகி அடிக்ட் ஆகி இந்த மேட்சை பார்த்தே ஆகணும். டிக்கெட் பிளாக்கில் விற்கிது. 10,000 ரூபா டிக்கெட்டு 5,000 ரூபாய்க்கு விற்கிது.